அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு முடிந்து 9ஆம் வகுப்பில் அடியெடுத்து வைத்திருக்கிற என் அன்பு மாணவ செல்வங்களுக்கும், அவர்களை நன்னெறிப்படுத்தி வழிநடத்த காத்திருக்கிற அரசு ஆசிரிய பெருமக்களுக்கும் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரீம் இந்தியா எஜுகேஷன் என்கிற இந்த அமைப்பின் மூலமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான தகவல்களை உயர் படிப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுடைய தகவல்களை உங்களுடைய வகுப்பறையில் வந்து கொண்டு சேர்ப்பது தான் என்னுடைய தலையாய கடமை. அப்படி சேர்க்கிற அந்த தகவல்களின் மூலமாக ஏதேனும் ஒரு மூலையில் ஏதேனும் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி மாணவன் நாளை ஏதேனும் ஒரு மிகப்பெரிய இந்தியாவினுடைய தொழிற்கல்வி பயிற்சி மையத்தில் பயனடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் அதுவே இந்த நிகழ்வினுடைய வெற்றிக்கு இந்த நிகழ்வினுடைய வெற்றியாகும். இப்பொழுது நம்முடைய விண்வெளித்துறையை பற்றிய படிப்புகளும், அதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும், அதில் இருக்கக்கூடிய உயர்கல்வி வாய்ப்புகளை பற்றியும் நாம் பார்க்கலாம். விண்வெளித்துறை, இந்த விண்வெளி துறையை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் இங்கே எல்லாருக்குமே, மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி, நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் போர் 1971-72 அந்த காலகட்டங்கள் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல்வேறு உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா உட்பட பல்வேறு உலக நாடுகள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் இருந்தன. முடிந்தவரை இந்தியாவை இதோடு ஒழித்துவிட வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளோடு அவர்கள் எல்லோரும் செயல்பட்டார்கள். நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பிறகு கடைசி நேரத்தில் நம்முடைய முதுகிலே அமெரிக்கா குத்திவிட்டது. நமக்கான ஆயுதங்களையும், நமக்கான வெடிபொருள்களுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் அவர்கள் கொடுக்கவே இல்லை. அப்படியே நாம் சம்பித்து போயிருந்தோம், என்ன செய்வது என்று புரியாமல். மிக ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலையில் தான் இருந்தோம். இன்று இல்லை 2 நாட்களில் இந்தியா மீது போர் தொடுப்பதற்கான அத்தனை ஆயத்தங்களும் உலக நாடுகள் அத்தனையும் செய்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற பல்வேறு நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நம்மை பயமுறுத்தி அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய கடல் எல்லை பகுதியிலெல்லாம் அந்த இராணுவ தளவாடங்களை குவித்து வைத்திருக்கிறது. அப்போது நமக்காக ஆதரவாக வந்த ஒரே நாடு ரஷ்யா மட்டும்தான். அது என்பது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் இன்றைய மாணவ சமூகத்திற்கு தெரிவிப்பது என்னுடைய கடமை. அப்போது என் கூட்டாளி மீது யார் கை வைத்தாலும் என்னை மீறிதான் வைக்க வேண்டும் என்று ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் இந்திய பாதுகாப்பு எல்லைக்குள் வந்து நிறுத்தப்பட்டது. அதன் பிறகுதான் மற்ற உலக நாடுகள் இந்தியாவிற்கு ரஷ்யாவினுடைய பெரிய ஆதரவு இருக்கிறது, இப்போது நாம் ஏதேனும் செய்தால் அது மிகப்பெரிய போராக வெடித்துவிடும் என்று பயந்து பிறகு எல்லோரும் பின்வாங்கினார்கள். இது ஒரு வரலாறு. அப்போ நம்முடைய அந்த காலகட்டங்களில் நம்முடைய பொருளாதார சூழ்நிலையும் நம்முடைய இந்தியாவினுடைய வளர்ச்சி சூழ்நிலையும் போதுமானதாக இல்லை. எதற்காக என்று சொன்னால், போர் தளவாடங்கள் வாங்கி குவிப்பதிலும் அல்லது உற்பத்தி செய்வதிலும் அல்லது நம்முடைய எல்லைகளை பாதுகாப்பதிலும் நாம் இன்னும் ஸ்திரத்தன்மையோடு இல்லையோ என்கிற ஆதங்கம் நம்முடைய ஆட்சியாளர்கள் மத்தியில் ஏற்பட்டது. அப்போதுதான் அவர்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக உணர்ந்தார்கள். நாம் நம்முடைய பாதுகாப்பு விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அதாவது உலக அளவில் மக்கள் தொகையில் 2வது பெரிய நாடாக இருந்து கொண்டிருக்கிற நாம் எந்த வகையிலும் நம்முடைய மக்களை பாதுகாப்பை உறுதி செய்துவிட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மக்கள் மீது யாரும் தாக்குதல்கள் நடத்திவிடக்கூடாது என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு விக்ரம் சாராபாய் அவர்களால் மற்றும் இருக்கக்கூடிய விஞ்ஞானி அவர்களால் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி நம்முடைய இந்தியாவினுடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது கப்பல் படை, வான்படை, தரைப்படை, எல்லை பாதுகாப்பு படை, எல்லா வகையிலும் கடலோர காவல் படை, இப்படி எல்லாவற்றையும் வலுப்படுத்தினார்கள். அதற்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி குவித்தார்கள். அதன் பிறகு இன்னும் என்னென்னலாம் இருக்கிறது என்பதை பார்த்து நம்ம உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி நாமே எப்படி ஆயுதங்களை தயாரிப்பது போன்ற பல்வேறு விதமான சித்தாந்தங்களை எல்லாம் உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கு நாம் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறோம். அந்த வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்தியாவினுடைய விண்வெளித்துறை. அந்த இந்தியாவினுடைய விண்வெளித்துறை என்பது என்னவென்றால்,
இந்தியாவினுடைய வான் எல்லைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும், அந்த வான் எல்லைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் சரியாக நாம் வந்து கவனித்து நம்முடைய வேறு ஏதேனும் தகவல்கள் கிடைக்கிறதா, அல்ல வேறு ஏதேனும் மற்ற நாட்டு விமானங்கள் நம்முடைய வான் பகுதியில் பறக்கிறதா, நம் நாட்டினுடைய எல்லைகள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று இப்படி எல்லா வகையிலுமான இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும், இன்னும் நிலவு, அடுத்த கண்டங்களில் இருக்கக்கூடிய அடுத்த நிலவு போன்ற பல்வேறு கிரகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பல்வேறு விதமான படிப்புகள் இருக்கிறது. விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் என்பது எங்கிருக்கிறது என்று பார்த்தால், நம்முடைய இஸ்ரோ, பெங்களூரில் நம்ம இஸ்ரோ இருக்குது. இந்தியன் ஸ்பேஸ் ரீஜினல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் இஸ்ரோ. இந்த இஸ்ரோவினுடைய கீழே வந்து பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் வந்து பிடெக், பிஇ, அந்த மாதிரி ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏவியானிக்ஸ், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், இந்த மாதிரியான படிப்புகளும் அந்த நிறுவனத்தின் மூலமாக, அந்த நிறுவனத்திலிருந்து நம்முடைய இஸ்ரோவுக்கு தேவையான அடிப்படை அறிவிலிருந்து ஆராய்ச்சி அறிவு வரை இருக்கக்கூடிய உற்பத்தி செய்து அப்படியே அந்த துறைக்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் வேலை வாய்ப்புக்காக. இப்படி ஒரு துறை இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் என்று பெங்களூரில் இருக்கிறது. அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான படிப்புகள் அந்த இடத்தில் படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களையும் வந்து எந்த விதமான தேர்வுகளும் இல்லாமல் இஸ்ரோ அப்படியே நேரடியாக எடுத்துக்கொள்கிறது தன்னுடைய நிறுவனங்களுக்கு பணியமர்த்துவதற்காக. இப்படி பல்வேறு அருமையான வாய்ப்புகளை எல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான துறை தான் இந்திய விண்வெளித்துறை. இந்த இந்திய விண்வெளித்துறையில் பல்வேறு விதமான உயர் படிப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில், குறிப்பாக பிஇ கெமிக்கல், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த 2 படிப்பும் அடிப்படையாக வந்து இஸ்ரோவில் நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. மற்ற இன்ஜினியரிங் படிப்புகளுக்கான வேலை வாய்ப்புகள் மிக குறைவு தான். அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் எந்த துறைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஇ இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் அண்டு எலக்ட்ரிக்கல், இந்த 2 துறையிலும் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய திருவனந்தபுரத்தில் ஒரு நிறுவனம் இருக்குது. இஸ்ரோவினுடைய நிறுவனம் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏவியானிக்ஸ், பிஇ, பிடெக் அந்த மாதிரி படிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏவியானிக்ஸ், அப்புறம் எம்எஸ்சி இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி கிராவிட்டி ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி அந்த விண்வெளித்துறைக்கு ஆராய்ச்சிக்கு தேவையான அத்தனை அடிப்படை பாடப்பிரிவுகளையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்வி திட்டத்தை வந்து அந்த நிறுவனங்கள் வழங்குவது. இது வந்து அந்த விண்வெளித்துறைக்கான அத்தனை பகுதிகளையும் அத்தனை பாடத்திட்டங்களையும் உள்ளடக்கியது. இஸ்ரோவோட தனிப்பட்ட பாடத்திட்டம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய விண்வெளித்துறையான நாசா, அதுக்கப்புறம் நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடி, என்ஐடி போன்ற பல்வேறு நிறுவனங்களில் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய சிறந்த பாடத்திட்டங்களை எடுத்து நாசா பாடத்திட்டம், நம்முடைய என்ஐடி, ஐஐடி போன்ற பாடத்திட்டங்கள் இதையெல்லாம் இணைச்சி ஒரு அற்புதமான ஒரு படிப்பை கொடுத்து அப்படியே அவர்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இஸ்ரோவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இஸ்ரோவில் படிக்கக்கூடியவங்களை வந்து பிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை மாஸ்டர் ஆஃப் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஹெச்டி படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவங்கள வந்து இஸ்ரோவும் இந்தியாவினுடைய ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ, அதே மாதிரி நாசா அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம், 2ம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை நம்ம வந்து நாசாவுக்கு அனுப்புகிறோம். நாசாவில் ஜெட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வகத்தில் நம்ம மாணவர்கள் அங்கே போய்ட்டு ஆய்வு மேற்படிப்பு படிச்சுட்டு மீண்டும் இஸ்ரோவுக்கே திரும்பி வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. அப்படி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது. அது இல்லாமல் இங்கே நம்ம இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் படித்தவங்களும் சரி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய திருவனந்தபுரத்தில் படித்தவங்களும் சரி, இவங்க வந்து கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய கால்டெக்னு சொல்லுவாங்க, கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கே போயிட்டு உயர் படிப்புகள் படிக்கிறாங்க. உயர் படிப்புகளை படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்புகள் மீண்டும் நம்ம இஸ்ரோவுக்கே வந்துடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது.
இப்போது இவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான ஒரு துறை தான் நம்முடைய விண்வெளித்துறை. நம்முடைய விண்வெளித்துறையில் இன்னொரு பெரிய மைல்கல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மார்க் 3 அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம். அதே மாதிரி நம்முடைய கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரையோஜெனிக் இன்ஜினோட தொழில்நுட்பம். இது 2த்தையும் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையில், உலக விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இந்தியாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, உலக நாடுகளில் மிக குறைந்த அளவில் நம்முடைய இந்தியா மட்டும்தான் ராக்கெட்டை வந்து விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த கிரையோஜெனிக் இன்ஜினுக்கு, அதே மாதிரி ஜிஎஸ்எல்வி மார்க் 3 அப்படின்ற அந்த திட்டமும் தான். இதில் வந்து அந்த கிரையோஜெனிக் இன்ஜினில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரவ ஹைட்ரஜன், திரவ ஆக்சிஜனை வந்து நம்ம உந்து சக்திக்காக எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். அப்படின்னும் போது இந்த திரவ ஆக்சிஜனும் திரவ ஹைட்ரஜனும் வந்து ரொம்ப அதிகமான எடை கொண்ட ராக்கெட்டை வந்து ரொம்ப வேகத்தில் கொண்டு போய் மேலே சேர்த்துரும். அதுதான் அதனுடைய பயன். அந்த வகையில் நமக்கு அதே மாதிரி நமக்கு விண்வெளி மாசும் அடையாது, நமக்கு க்ளீனாகவும் இருக்கும். இந்த மாதிரி இதுதான். இப்போது கிராவிட்டின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்டில் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த கிராவிட்டின்ற படம் எடுக்கிறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணாங்களோ, அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவோ, அந்த பட்ஜெட்டுக்கு உள்ள அதை விட கம்மியாக வந்து நம்ம நிலவுக்கு வந்து ராக்கெட்டில் அனுப்பக்கூடிய அற்புதமான செயல்பாட்டை உருவாக்கிட்டோம் இந்த கிரையோஜெனிக் என்ஜின் மூலயமா. குறைந்த செலவில் வந்து நம்ம ராக்கெட்டுகளை எல்லாத்தையும் வந்து நம்ம விண்வெளிக்கு அனுப்புகிறோம். அதனால் வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த துறையில் பெற்றுட்டு இருக்கிறதா சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த +2 முடிச்சுட்டு நான் எப்படி சார் இஸ்ரோவில் போய் வேலை செய்ய முடியும் அப்படின்னா, நீங்கள் +2 முடிச்சுட்டு டேரெக்டாலாம் இஸ்ரோவில் போய் வேலை செய்ய முடியாது. அப்போது +2 முடிச்சுட்டு நீங்கள் சில இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக படிக்கணும். அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அந்த மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி பெரிய பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களில் பிடெக் அந்த மாதிரி பிஇ அந்த மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏவியானிக்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கணும். அப்படி இல்லையா பெரிய பெரிய நிறுவனங்களில் எம்எஸ்சி அட்டாமிக் ஃபிசிக்ஸ் பிஹெச்டி வரைக்கும் அந்த மாதிரி படிக்கணும். அப்படி இல்லையா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லேயே வந்து பிடெக் இருக்கா பிஇ இருக்கான்னு பார்த்து அது படிக்கணும். இந்த மாதிரி விண்வெளித்துறை சார்ந்த படிப்புகளில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதில் முக்கியமாக ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் விண்வெளித்துறை சார்ந்த படிப்புகளை படிச்சுட்டு அந்த இந்திய விண்வெளித்துறை நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வுகள், அதுக்கப்புறம் அவங்க வைக்கக்கூடிய உடல் தகுதி தேர்வுகள், அதுக்கப்புறம் அவங்க வைக்கக்கூடிய நம்முடைய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதெல்லாம் எழுதி தான் நீங்கள் வந்து அடுத்த இதுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நேரடியாக இஸ்ரோவே வந்து உங்களை வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி வச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறேன். இஸ்ரோவே வந்து நம்மளை கூட்டு போகக்கூடிய ஒரு 2 இன்ஸ்டியூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்குது. அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் இருக்குது. இந்த 2 இன்ஸ்டியூட்லேயும் பார்த்தீங்கன்னா +2வோட அடிப்படையில் தான் தேர்வு மாணவர்கள் சேர்க்கை நடக்குது. 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, அப்புறம் இந்திய விண்வெளிக்கு துறைக்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை பாடங்களையும் கொண்ட பல்வேறு விதமான எம்எஸ்சி, பிஎஸ்சி கொடுக்குறாங்க, பிஎஸ் கொடுக்குறாங்க, எம்எஸ் கொடுக்குறாங்க, பிஇ கொடுக்குறாங்க, பிடெக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அங்கெல்லாம் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய ஜேஇஇ மெயின் எக்ஸாமையும் எழுதணும், அட்வான்ஸும் எழுதணும். 2த்தையும் எழுதி அவங்களுடைய வெப்சைட்டில், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸோட வெப்சைட்லேயோ அல்லது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜியோட வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணிடணும். பதிவு பண்ணதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க, இந்த டேட்டில் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ரேங்கோட அடிப்படையில் ஜேஇயில் நம்ம எடுத்தோம் இல்லையா மார்க்கு, அந்த மார்க்கோட அடிப்படையில் நமக்கு இங்கே மார்க்கோட அடிப்படையில் நம்ம ரேங்க் பட்டியல் வெளியிட்டு நம்மளை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க, என்ன படிப்புக்கு நம்ம அவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இது ஒரு முறை. இப்போ அடுத்தது வந்து நான் யூஜி இல்லை சார், நான் பிஜி முடிச்சிட்டேன், பிஜி படிக்கிறேன், பிஜி முடிச்சுட்டு நான் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு போகணும், எம்டி போகணும், பிஹெச்டி போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வழி இருக்குது. நெட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதிட்டு, அப்படி இல்லையா ஸ்லட் எக்ஸாம் எழுதணும், ஸ்லட்டு நெட்டு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு, அப்படி இல்லையா கேட் எக்ஸாம் எழுதணும். கேட் எக்ஸாம் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு பிடெக்லாம் பிஜி பண்ணுறதுக்காக கேட் எக்ஸாம் எழுதணும் இல்லையா, அந்த கேட் எக்ஸாம் எழுதி இவங்க வந்து அந்த எக்ஸாமோடைய தரவரிசை அடிப்படையில் இவங்க அங்கே அப்ளை பண்ணும்போது
அவங்களுக்கான ஆராய்ச்சி படிப்புகளுக்கும் முதுகலை படிப்புகளுக்கும் இஸ்ரோ அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்படி ஆராய்ச்சி படிப்பு மாணவர்களுக்கு, குறிப்பாக பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 31,000 ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இஸ்ரோவில். குறிப்பாக நம்முடைய அந்த 2 ஆண்டுகளுக்கு பிஹெச்டி படிக்கிற 2 வருஷத்துக்கு. அதுவே வந்து 2 வருஷம் முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் ஒரு ட்ரைனிங் மாதிரி ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 35,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த ஸ்கேல் லெவலு அது மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்கும். அது எதுக்காக நான் இப்போ இந்த விண்வெளித்துறையை பற்றி இவ்வளோ விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த விண்வெளித்துறையானது, விண்வெளித்துறை என்பது வந்து இந்தியாவினுடைய ஒரு ஒரு கௌரவமான துறை. கௌரவம் என்பது நம்முடைய அடையாளம் மாதிரி. இது இஸ்ரோ அப்படின்னா நம்முடைய அடையாளம். இப்போ நாசா அப்படின்றது அமெரிக்காவினுடைய அடையாளம்னு சொன்னால், இஸ்ரோ என்பது நமக்கான அடையாளம், ஒரு கௌரவம். இந்தியாவினுடைய பொதுத்துறை, இந்தியாவினுடைய துறை, இந்திய அரசாங்கத்தினுடைய துறை. அப்போ நாம் வந்து அதில் படித்தோம், அங்கே வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற பணிகளில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த தகவலை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களிடத்திலே நான் கொண்டு சேர்த்து விட வேண்டும். குறிப்பாக 9, 10, 11, 12 இந்த வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். 9ஆம் வகுப்பில் ஒருவனுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் சென்று சேர்கிறது என்று சொன்னால், உண்மையாகவே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் ஆர்வமுள்ள ஒரு மாணவன் இந்த தகவல்களை எல்லாம் தெரிந்து கொண்டால், இந்த தகவல்களுடைய அடிப்படையில் ஏதேனும் உந்து சக்தியின் மூலமாக அவன் மேல் படிப்புகளில் இப்படிப்பட்ட சிறந்த ஒரு கல்வி நிலையத்தில் படித்தால், அந்த மாணவனுடைய வெற்றி என்பது வாழ்க்கையில் நம்பிக்கை கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கும். என்னை பொறுத்தவரை வீடு, காரு, பங்களா, பணம், செட்டில்மெண்ட், நிலம்னு வாங்கி சேர்க்கிறதை விட, அறிவுசார் சொத்துரிமையை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், அறிவை சொத்தாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தை அவர்கள் ஆள்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனுக்கு தந்தேசம் அல்லாது சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வதைப் போல, கற்றவர்களுக்குத்தான் இந்த உலகம் முழுக்க சிவப்பு கம்பளம் விரிக்கப்படுகிறது. ஆகவே அன்பு மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஆசிரிய பெருமக்களே, உங்களால் முடியும். உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆசிரியர்கள் அற்புதமானவர்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கிற தலைமை ஆசிரியர் மிக அற்புதமானவர். உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்துவதோடு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும், இந்தியா உலக அளவில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கும் நீங்களும் நீங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நாடும் நாமும் பாதுகாப்பாக இருப்போம். நாடு பாதுகாப்பாக இருந்தால் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று சொல்லி, நம்முடைய மாணவர்களால் முடியாதது வேறு எவராலும் முடியாது. நிச்சயம் உங்களால் முடியும். உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். நானும் இருக்கிறேன். நன்றி.